அன்பு நேயர்களே, உலகம் அமைதி கொள்ள போவதில்லை. நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்ல, ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியா அவங்க மிகப்பெரிய மிசைல்ஸ் தயாரிக்கிறாங்க. இப்பொழுது பென்டகன் 3,00,000 தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களை சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு எதிராக பெரும் போரின் ஒரு முன்னெடுப்பாக தயாரிப்பதற்காக 25 நிறுவனங்கள் அமெரிக்காவுக்குள் செயலில் இறங்கிவிட்டது. உலகம் எங்க போய் சேர போது? ஒன்று இந்த எண்ட் ஆஃப் இயரோ அல்லது 2027லயோ மீண்டும் ஒரு போருக்குள்ள இழுக்கப்பட போகுது ஈரானுக்கு எதிராக. ஈரானுக்கு எதிராக மட்டுமல்ல, அவங்க சீனா, ரஷ்யா மற்றும் ஈரான் இந்த 3 நாடும் அவங்களோட ஒரே கூட்டு டாக்கெட் இல்லை. அதுல வர சவுதி அரேபியா வர செஞ்சு கொண்டிருக்க நம்ம ஆக வளைகுடா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு 3ஆம் உலகத்தை நோக்கிய போராக மாறலாம் இல்லை. அமெரிக்காவின் ட்ரோன் ஆதிக்கம் திட்டமானது சீனாவின் தொழில்துறை அளவிலான போர் முறை, ரஷ்யாவின் தேய்வு போர் முறை மற்றும் ஈரானின் திறன் ட்ரோன் உத்தி ஆகியவற்றை எதிர்கொள்ளும் முயற்சியில் வாஷிங்டன் ஈடுபட்டுள்ள நிலையில் எதிர்கால போர்க்களங்களில் 100,000கணக்கான குறைந்த விலை தானியங்கி தாக்குதல் ட்ரோன்களை நிரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பென்டகனின் ட்ரோன் ஆதிக்கம் என்ற முன்னெடுப்பு யுக்ரைன், மத்திய கிழக்கு மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளில் இருந்து உருவாகும் கொடூரமான போர்க்கள யதார்த்தங்களை சுற்றி அமெரிக்க ராணுவ கோட்பாட்டை மறு வடிவமைத்து வருகிறது. இப்பகுதிகளில் மலிவான ஆளில்லா அமைப்புகள், செயல்பாட்டு உயிர்வாழ்வு, மூலோபாய தடுப்பு மற்றும் போர்க்களத்தில் தேய்வு மேன்மை ஆகியவற்றை அதிக அளவில் தீர்மானிக்கின்றன. மூத்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தற்போது 3,00,000 வரையிலான குறைந்த விலை ஒருவழி தாக்குதல் ட்ரோன்களை உருவாக்குவதற்கான ஒரு முன்னோடி இல்லாத திட்டத்தை தொடர்கின்றனர். இது அமெரிக்க பாதுகாப்பு தொழில்துறை சூழலமைப்பை அதிக செலவுள்ள துல்லிய போர் மாதிரியில் இருந்து செலவழிக்கக்கூடிய தன்னாட்சி தாக்குதல் அமைப்புகளை மையமாக கொண்ட விரிவாக்கக்கூடிய பெருமளவு உற்பத்தி கட்டமைப்பை அடிப்படையாக மாற்றுகிறது. மலிவு விலையில் ட்ரோன் உற்பத்தி திறனில் அமெரிக்கா அதன் எதிரிகளை விட ஆபத்தான முறையில் பின்தங்கியுள்ளது என்ற பென்டகனின் வளர்ந்து வரும் கவலைகளை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. குறிப்பாக யுக்ரைன் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 40,00,000 போர் ட்ரோன்களை உற்பத்தி செய்த நிலையில் அமெரிக்காவின் உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் 1,00,000 அமைப்புகளாகவே உள்ளது. வழக்கமான துல்லியமான வழிநடத்தப்படும் வெடிமருந்துகளுடன் தொடர்புடைய செலவில் ஒரு சிறு பகுதியிலேயே டாங்கிகள், பீரங்கிகள், அமைப்புகள், தளவாட தொடரணிகள், ரேடார் பலங்கள் மற்றும் வலிவூட்டப்பட்ட பாதுகாப்பு நிலைமைகளை அளிக்கும் திறனை யுக்ரைனிய FPV தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் நிரூபித்த பின்னர் வாஷிங்டனின் மூலோபாய அவசரம் தீவிரமடைகின்றது. சில சமயங்களில் ட்ரோன் ஆதிக்க சவால் என்று அழைக்கப்படும் இந்த முயற்சி பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட்டின் கீழ் கொள்முதல் காலக்கெடுவை குறைக்கவும், பாரம்பரிய கொள்முதல் அதிகாரத்துவத்தை தவிர்க்கவும் மற்றும் சிலிகான் பள்ளத்தாக்கு பாணியிலான புத்தாக்க சுழற்சிகளை நேரடியாக அமெரிக்காவின் போர்த்திறன் உருவாக்கத்தில் ஒருங்கிணைக்கவும் முயல்கிறது. சமமான எதிரிகளுக்கு எதிரான எதிர்கால போர்கள் நேர்த்தியான 5ஆம் தலைமுறை 5th generation தளங்கள் மூலம் மட்டும் வெல்லப்படாது, மாறாக சவாலான மின்காந்த சூழல்களின் கீழ் பரவலான செயல்பாட்டு அரங்குகளில் மிகப்பெரிய அளவிலான தன்னாட்சி தாக்குதல்களை தக்கவைக்கும் திறன் மூலமே வெல்லப்படும் என்று பென்டகன் திட்டமிடுபவர்கள் பெரிய முறையில் நம்புகிறார்கள். இந்த திட்டத்தில் முதல் செயல்பாட்டு கட்டத்தில் 25 போட்டி நிறுவனங்கள் போர்க்களத்தில் திறம்பட செயல்படும் அமைப்புகளை விரைவாக கண்டறியும் நோக்கில் ஒரு தொழில்துறை சோதனை களத்தை நிறுவியுள்ளது. இந்த முன்முயற்சியை நன்கு அறிந்த அதிகாரிகளின் கூற்றுப்படி ட்ரோன் இயக்குபவர்களுக்கு பணியில் ஈடுபடுத்துவதற்கு முன்பு 2 மணி நேர பயிற்சி மட்டுமே தேவைப்படலாம் என்றும், இது குறைந்த செலவிலான தன்னாட்சி அமைப்புகள் நவீன போர் நடவடிக்கைகளில் இருந்து பொதுமக்களின் தொழில்நுட்ப சூழல் அமைப்புகளை பிரிக்கும் தடைகளை எவ்வாறு தவிர்க்கின்றன என்பதை விளக்குகிறது. பெரும்பாலும் விலையுயர்ந்த மறைமுக தாக்குதல் விமானங்கள், பயண ஏவுகணைகள் மற்றும் உயர்தர துல்லிய தோட்டாக்களின் வரையறுக்கப்பட்ட இருப்புகளை சார்ந்திருப்பதற்கு பதிலாக பென்டகன் மலிவான தன்னாட்சி தாக்குதல் அமைப்புகளால் உருவாக்கப்படும் பெரும் செயல்பாட்டு அடர்த்தியின் மூலம் எதிரிகளை திணறடிக்க அதிக அளவில் முயல்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ராணுவ திட்டமிடுபவர்கள் இந்த கருத்தாக்கத்தை துல்லியமான திரள் என்று விவரிக்கின்றனர். இது துல்லியமான தாக்குதல்களின் நேர்த்தியை ஒருங்கிணைக்கிறது.
ராணுவ திட்டமிடல்கள் இந்த கருத்தை துல்லியமான பெருந்திரல் என்று விவரிக்கின்றனர். இது துல்லியமாக வழிநடத்தப்படும் ஆயுதங்களின் துல்லியத்தையும் மேற்கத்திய ராணுவ சிந்தனைகள் முன்னர் வழிமொழிந்ததாக கருதப்பட்ட தொழில் மய காலத்தின் தோர்வு என்றும் கோட்பாடுகளுடன் அது காட்டுகிறது. ஆக ஈரான் உலகுக்கு காட்டியிருப்பது குறைந்த செலவில் பெருமளவான செலவு கொண்ட போட்டி ஆயுதங்களை தூளாக்குவது, பொசுக்குவது. அதைத்தான் அமெரிக்காவும் இப்போது கையாள போகிறது. மிக குறைந்த செலவில் ஏவுகணைகளை தயாரிக்கும் ஒரு வழிமுறையை ஈரான் காட்டியிருப்பதை அமெரிக்கா கொப்பி அடிக்கின்றது, சவுதி அரேபியா கொப்பி அடிக்கின்றது. ஆக இவைகளை மடக்கி இன்னும் ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் ஈரான் குதிக்கலாம் என்றும் நாங்கள் பார்க்கலாம். ஏனெனில் ஈரான் தான் உலகுக்கு காட்டியிருக்கின்றது ஆட்பலம் இல்லாமல், இயந்திர பலம் இல்லாமல், விமான பலம் இல்லாமல் குறைந்த செலவுகளில் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை தொடுக்கலாம் என்று சொல்லப்படுது. அதைத்தான் இப்பொழுது அமெரிக்காவும் பிடிக்க போகின்றது. மிகப்பெரிய விமானங்கள்லாம் தேவையில்லை, இனி ட்ரோன்ஸ் தான். ஆக இது ஒன்றுமில்லை, இது புலிகள் காலத்துல மட்டும் கிடைக்கல, கிடைச்சிச்சு பொசிக்கிரிப்பான் சிங்களத்தை, கிடைக்கல தாப்பிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸிங். என்ன செய்யலாம் பார்க்கலாம். தொடர்ச்சியான காணொலிகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.